வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் முக்கிய வினா விடைகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றிலிருந்து 12th ஹிஸ்ட்ரி நச்சு 40 கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. சரிங்களா, நல்லா ஒன்று யோசிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்லேருந்து நச்சுன்னு 40 கொஸ்டின் நம்ம எடுத்து போகிறோம் அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்க தெரிலனா அப்புறம் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா, ஸோ இதையாவது கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி முடிஞ்சதும் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 11th ஹிஸ்ட்ரி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அது முடிஞ்சதும் 11th எத்திக்ஸ் பார்க்க போகிறோம், 12th எத்திக்ஸ் பார்க்க போகிறோம், 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 10th வந்து நம்ம வீடியோ வந்து போட்டாச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ குரூப் ஒரு எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி வந்து 6வது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துலாம். சரிங்களா, 6வதுக்கெல்லாம் கூட நான் வீடியோ போட்டுருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், அவங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா, எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வீடியோ போட்டாச்சு எல்லாமே 1 மார்க் அந்த ஃபார்மேட் தான் இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ராமலிங்க அடிகளார். ரெண்டாவது, என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்று நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க திருவி கல்யாண சுந்தரனார். என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டோம்னா திருவி கல்யாண சுந்தரனார். மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். கல்யாண சுந்தரனார் எந்த இதழின் ஆசிரியராக விளங்கினார் அப்படின்னா தேசபக்தன் நவசக்தி. முக்கியமான கொஸ்டின். கல்யாண சுந்தரனார் எந்த இதழின் ஆசிரியராக விளங்கினார் அப்படின்னா தேசபக்தன் நவசக்தி. நான்காவது கொஸ்டின் பாருங்கள். தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள். திருவி கல்யாண சுந்தரனார் எந்த கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரி. திருவி கல்யாண சுந்தரனார் எந்த கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டால் சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளி. ஆறாவது கொஸ்டின். திருக்குறளுக்கு விரிவுரை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருக்குறள் விரிவுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரன். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களுக்கு குழுமத்தை சூட்டியது அப்படின்றாங்க. அதாவது சங்கம். இது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9வது புக்கு சமூக அறிவியலில் கூட கொடுத்துருக்குறாங்க இது. சரிங்களா, சங்கம் அப்படின்ற வார்த்தை முதல்ல வந்து மதுரை பாண்டிய அரசர்கள் தான் வந்தது அப்படின்னு சொல்லி. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். 8வது கொஸ்டின். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார் அப்படின்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியராக விளங்கிய ஜார்ஜ் எல் ஹால்ட் அப்படின்றவர் தான். சரிங்களா, தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளவர் யார் அப்படின்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி பேராசிரியராக விளங்கக்கூடிய ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர். நெக்ஸ்ட் 9வது பாருங்கள். சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோரை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தும் சொல் எது அப்படின்னா வேந்தர். நம்ம அப்படி தானே சொல்லுவோம் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 10வது பாருங்கள். சங்க காலத்தில் டேஸ் அரசு வேங்கடமலைகள் வரை விரிந்திருந்தனா சோழ அரசு தான். சரிங்களா, வேங்கடமலை வரைக்கும் இருந்தது. அதனால தான் திருப்பதி மலையில் போனீங்க அப்படின்னா இப்போ கூட தமிழ் தான் அந்த பொறிப்புகள்லாம் தமிழ் தான் பொறிச்சு வச்சுருப்பாங்க. கோயிலை சுற்றி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 11வது. எந்த ஆற்றின் கழிமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது அப்படின்னா காவிரி. எந்த ஆற்றின் கழிமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக விளங்கியது அப்படின்னா காவிரி. 12வது பாருங்கள். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார் அப்படின்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியது யார் அப்படின்னா கரிகால் வளவன் அல்லது கரிகாலன். 13வது. தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஆகிய பகுதிகளை ஆண்ட அரசர்கள் சேரர்கள். நம்மளுக்கே நல்லா தெரியும் சேரர்னா கரூர். சரிங்களா, அப்படின்றது ஒன்று தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது மலபார் பகுதியெல்லாம் அவங்க தான், கொங்கு மண்டலம் இதெல்லாம் அவங்க தான் ஆண்டாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 14வது.
சேர அரசர்கள் குறித்து செய்திகளை வழங்கும் நூல் எது அப்படின்னா பதிற்று 10. நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். சரிங்களா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய வீடியோ இது வரைக்கும் ஒரு 1000 வீடியோக்கு மேலே போட்டாச்சு நம்மளுடைய சேனலில். சரிங்களா, அங்கே போனீங்கன்னா தெரியும் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி தமிழக நிர்வாக வளர்ச்சின்னு இருக்கும் பிளேலிஸ்ட்டில். சரிங்களா, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா, சேர அரசர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்று 10. சோழ அரசர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. பாண்டிய அரசர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி பரிபாடல் அப்படின்னு நான் எல்லா கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஓகே, 15வது பாருங்கள். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். யார் இவர்? இளங்கோவடியினுடைய தம்பி. சரிங்களா, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். 16வது, சேரன் செங்குட்டுவனின் தம்பி யாவர் யார்? அதாவது இளங்கோவடிகள் சிதம்பரிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். சரிங்களா, ஸோ அதாவது இளங்கோவடியினுடைய தம்பி யாருன்னா சேரன் செங்குட்டுவன்றாங்க. 17வது, கொன்றை காயா போன்ற மரங்கள் காணப்படும் திணைகள் வந்து முல்லை. சரிங்களா, கொன்றை காயா போன்ற மரங்கள் காணப்படும் திணை வந்து முல்லை. மருத பகுதியில் உள்ள ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? பேரூர், மூதூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. மதுரை அதாவது மருத பகுதியில் உள்ள ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பேரூர், மூதூர். நெய்தல் நிலத்திற்குரிய யாழ் எது அப்படின்னா விளரி யாழ். யாழ்னா என்னது? இசை. சரிங்களா, நெக்ஸ்ட் நெய்தல் நிலத்தில் காணப்படும் பண் வகை எது அப்படின்னா செவ்வழிப்பண். சரிங்களா, பண்ணுனா வந்து அதுவும் வந்து இசை தான். யாழ்னால் இசை தான். யாழ்னா அந்த வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த பொருளுடைய பேர் தான் வந்து யாழ். சரிங்களா, அதிலிருந்து வெளிப்படக்கூடியதான் பண். சரிங்களா, அதுதான் வந்து இசை. சரிங்களா, செவ்வழிப்பண் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல் நிலத்தில் காணப்படும் பண் வகை வந்து செவ்வழிப்பண். யாழ் வேறு, பண் வேறு. யாழ் என்றால் அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொருளுடைய பேர் தான் வந்து யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யாழுக்குன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். மத்தளம், தாளம். சரிங்களா, அந்த வீணை, அந்த அதாவது நம்ம பார்க்கலாம். ஸோ லட்சுமி போட்டல அந்த வீணை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, லட்சுமி. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கடுத்தது பண் அப்படின்னா அதிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த இசைக்கு பேர் தான் வந்து பண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொது தமிழிலிருந்து 20 வினா விடைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.